இப்போ வந்து நண்டு வறுவல் செஞ்சுக்குவோம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஏன்னா நண்டு சூடு, நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். சோம்பு ஒரு ஸ்பூனு, வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கணும். வெங்காயம் சாப்பிட்றல போடக்கூடாது, நீட்ட வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. கத்தியில் நீட்ட வாக்கில் அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். வறுவலுக்கு தானே, அதனால் வந்து வெங்காயம் வதங்கக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலராக மொறுமொறுன்ட்டு நல்லா வரட்டும். இந்த கலர் ப்ரௌன் கலராக வரணும். 1 கிலோ நண்டு ஒரு 4 வெங்காயம் இல்லை 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க, ரொம்ப வதங்கிட வேண்டாம். இது கொஞ்சம் போதும். இந்த சைடு மீன் குழம்பு போச்சுட்டு இப்போ அலசி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நிறைய சேர்த்துக்கணும். ஒரு 5 வெங்காயம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கையில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும். இது சிம்லேயே வேக விடணும். எண்ணெய் வந்து கக்கி வரணும், அந்த அளவு வெந்தால் போதும். ஓகேங்களா? இந்த சைடு மீன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் இல்லை, ஏன்னா நேற்று பொங்கலுக்கு எல்லாம் சாம்பாருக்கு போடுறதுக்கு எல்லாம் மாங்காய் வாங்கிட்டாங்க. இந்த சைடு நான் இந்த மூடி போட்டு வேகுது மீன் குழம்பு. ஏற்கனவே கரண்டி கிடக்கு, அது கிடக்கிறது தெரியாமல் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கரண்டி போடக்கூடாது, ஸோ இந்த கரண்டி போட்டுக்கலாம். சும்மா 2 கதி வெல்லம் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வெல்லம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும். இந்த வந்து வெள்ளைக்கிழங்காக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றணும்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடும். வெல்லம் போட மறந்துடாதீங்க. மீன் குழம்பு, புளிக்குழம்பு, எதுலேயுமே ரசம் வச்சாலும் சரி, சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கும் போதும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த பக்கெட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி வெல்லம் போட்டு கருவேப்பிலை தூவி இறக்கி முடியாச்சு. 2 மணிக்கு சாப்பிடும்போது, சாதம் வந்து லேட்டாக தான் வைப்பேன், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா? நல்லா நண்டு வெந்துருச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, எதுலேயுமே நம்மளுக்கு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இருக்கணும். அப்போ தான் அது சாப்பாடு செஞ்சதுக்கான ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மெயினான டிஷ்ஷுக்கு உண்டான மிளகுத்தூள், ஜீரகத்தூள் மறந்துட்டேன். ஏன்னா நண்டுக்கு வந்து மெயின் வந்து இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிளகு, ஜீரகம், தூள் முக்கியம். ஓகேங்களா? போட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட் வச்சு கிண்டி இறக்கிடுறேன் போதும். ஓகேங்களா? சாரி விட்டதுக்கு.